ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் எல்லாத்தையுமே பீலரில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது போல் சீவலில் மெலிசா, அதாவது ரொம்ப தின்னா சீவி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு இல்லாமல் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு வந்து பேட்டர் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மடித்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் மடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றா மடித்து இது போல் நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா கடையிலுமே வந்து கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரை இதில் நம்ம அப்படியே ஃபில்லிங் பண்ணணும். காய வச்ச எண்ணெயில் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு உடனே பொரிச்சிருங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. அப்போதான் நம்மளுக்கு எல்லாமே கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்ப்ரிங் ரோல்லாம் வெளியே போய் சாப்பிடும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் பரிமளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இது கூட மைனீஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடை இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.